என் அன்பு குழந்தா, தடுக்கப்பட்ட முன்பு தடுக்கப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் உனக்காகவே கொடுக்கப்படும். நம்பிக்கையோடு இரு, புன்னகைக்க தயாராக இரு. உன் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் நேரமும் தருணமும் கூடியிருக்கிறது. நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கப் போகிறது. என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டிருக்கிறது என்றாலே உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது தானே என்று அர்த்தம். என் அன்பு குழந்தா, இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் மீது இருக்கும் நம்பிக்கையும் உனக்கு குறையக்கூடாது. என் மீது இருக்கும் முழு நம்பிக்கையையும் குறைத்து விடாதே, குறையவும் கூடாது. ஒரு நாள் ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன் நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. போராடி போராடி களைத்து போயிருக்கிறாய். அனைவரையுமே நம்பிக்கையோடு எதிர்கொண்டிருக்கிறாய், பிரார்த்தனையும் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கை என்றுமே வீணாகாது. எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து உனக்காகவே சொல்கிறேன். வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் நீ ஜெயித்து விட்டாய் என் குழந்தையே. இனி உன் வாழ்க்கையில் கவலை, கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்திற்கு நீ முன்னேறப் போகிறாய். உன் வாழ்வு செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கப் போகிறது. உன்னுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உனக்கான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். அத்தகைய சூழ்நிலைகள் உனக்கு வந்துவிட்டது. நான் உருவாக்கிவிட்டேன். உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலை காத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது. இனி எல்லாமே உன்னை தேடி வரும். செல்வங்கள், உறவுகள், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம், நோயற்ற வாழ்வு, சந்தோஷம், சொந்த பந்தங்கள் என்று அனைத்தையுமே நான் உனக்கு பரிசாக வழங்கவிருக்கிறேன். உன்னுடைய போராட்டம் மிகுந்த வாழ்க்கையானாலும் அதில் நீ வைத்த நம்பிக்கைக்கான பொக்கிஷமான பரிசு இதுதான். நீ நன்றாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். அன்பான பரிசோடு, அற்புதமான வாழ்க்கையோடு, உன் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையோடு மிக நன்றாகவே வாழப்போகிறாய். பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே இது கிடைக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். சந்தோஷம்தானே குழந்தையே? இனி உன்னுடைய கஷ்டங்கள், சோதனையான காலங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது. நான் விலக்கி வைப்பேன். இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இனி எல்லாமே இன்பமயமே. மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது உன் வாழ்வில். இது நாள் வரை நீ உன் வாழ்வில் பட்ட வழிகளெல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. எனக்கெல்லாம் இது கிடைக்குமா, என் வாழ்வில் எல்லாம் இது நடக்குமா என்று சந்தேகத்தோடு இருக்காதே. உன் அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இது உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு. அனைத்தும் எனக்கு கிடைக்கும், அப்பா எனக்கு கொடுப்பார் என்று நம்பு. உனக்கு கிடைக்காமல், உனக்கு கொடுக்காமல் உன் அப்பாவிற்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் முடியும் என்று உன் அப்பா சொல்கிறேன். நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத மனதை குழப்பிக்கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டு இருப்பது தேவையில்லாத செயல் என் குழந்தையே. என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்து முடிந்ததை மறந்துவிடு. நடக்கப் போவதை மட்டும் நினைத்து கொண்டிரு. பல துயரங்கள் உன்னை துரத்தியது,
நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் இருந்தது. எதை பற்றியும் கவலைப்படாதே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைப்பவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஓடிக்கொண்டே இருக்காதே. எதற்காகவும் கலங்காதே, அழாதே, தைரியமாக இரு. உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உன் நிலை உயரும். நான் உயர்த்தி அமைப்பேன். பிரகாசமாகவே உன் வாழ்க்கையில் உன்னை நான் வாழ வைப்பேன். வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தமில்லாமல் எதுவுமே நடக்காது. காரணமில்லாமல் எந்த காரியமும் நிகழாது. சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கும். அவையெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். எல்லோருடைய வாழ்வில் நடந்தும் இருக்கும். ஆனால் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் மற்றொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தால் அது அவரவர் மனநிலையை பொறுத்ததுதான். எனவே நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். என்னுடைய கண்கள் உன் கண்ணில் பட்டிருக்கிறது தானே? பட்டிருக்கிறது என்றால் இன்று முதல் என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாகும். இனி நீ கேட்டது எல்லாமே உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நீ பயணிக்கும் வழியில் என்னுடைய துணை நிச்சயமாக இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடந்தாலும் கூட சில முட்கள் உன்னை காயப்படுத்தவும் செய்யும். இதுதான் வாழ்வு. காயம் வலியை உண்டாக்கவும் செய்யும். அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. யான் உன் அருகில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே என் குழந்தையான நீதான். உன் அப்பாவாக, உன் அப்பாவாக, உன் அம்மாவாக என்றுமே உனக்கு நான் துணையாக இருப்பேன். உன் விசுவாசத்தை உறுதி பெற செய். ஸ்திரமாக்கு. மனம் திரிந்து கொள்ளாமல் பார்த்துக்கொள். மனம் முழுவதும் என் மீது லைத்துவிடு. சிந்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. கவலையே படாதே. உன் வாழ்வில் நான் விளக்கேற்றிவிட்டேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாகவே இருக்கும். இனிதான் என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாகும். உன் வாழ்வில் வெற்றி கிட்டட்டும். உன் வாழ்வு ஒளிமயமாக எதிர்காலமாக மாற என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் அதை சொல்லிவிடு. என் காலடியில் வைத்துவிடு. அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு என்னிடம் இருக்கும் பொழுது நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும் பிள்ளையே? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், மனம் அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை விட்டு நான் எங்கு செல்லப் போகிறேன்? வாழ்க்கையில் நீ இது நாள் வரை அனுபவித்த வேதனை, துயரம், இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது அதைவிட மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே. சந்தோஷப்படாதே.
யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை அவர்களுக்கு செய்து கொண்டே இரு. நான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கும்போது அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்துவிடுமோ என்று உன் மனதை போட்டு அலைக்கழித்து கொள்ளாதே. நான் உன்னோடு இருக்கும் பொழுது என்னுடைய மாய வித்தையை நடத்தி கொண்டே இருப்பேன். இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். இனி நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். நடந்தது அனைத்துமே உனக்கு நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். ஆம் குழந்தையே, முயன்று கொண்டே இரு. எது நடந்தாலும் எது உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் சிரித்துவிட்டு புன்னகையோடு கடந்து சென்றுவிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது, உன் வாழ்விற்கும் நல்லது. எந்த சூழ்நிலை உனக்கு வந்தாலும், எந்த சூழலில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் முயற்சியை மட்டும், முயல்வதை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. என் அன்பு பிரியமே, உன் வாழ்வில் எதை நீ இழந்தாலும் கூட அதை மீண்டும் பெறவே முடியாது. அதே போல இதில் நீ எதை இழந்தாலும் கூட மீண்டும் வரவே வராது. உன்னுடைய பாதிப்புகளிலிருந்து நீ மீண்டு வரவும் முடியாது குழந்தையே. உன்னுடைய நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். ஆசைகளை அடைவதற்குத்தான் எதிர்காலம் தேவை. ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலமே போதுமானதுதானே? எந்த நிலையிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்து கொள்ள பழகிக்கொள். உன்னுடைய மகிழ்ச்சி உன் கையில்தான் இருக்கிறது. ஆம் குழந்தையே, உன்னிடமே அது இருக்கிறது. வேறு எங்கும் போய் தேடி அலைந்து கொண்டே இருக்காதே. ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியும், இதை செய்து காட்டு என்று சொல்லும் விஷயத்தை, அவர்கள் கூறும் அந்த விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை விட, ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியாது, நீ இதற்கு தகுதியே இல்லாதவன் என்று எதை சொல்கிறார்களோ, எதை செய்கிறார்களோ அதை செய்து காட்டு. அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய மிகப்பெரிய வெற்றிகரமான சாதனை. வெற்றி எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடுவதில்லை என் பிள்ளையே. ஆம் குழந்தையே, வெற்றி எளிதாக கிடைப்பதும் இல்லை. அதற்கான நேரத்தையும் காலத்தையும் பார்க்காமல் உழைப்பவர்களுக்குத்தான் கிடைக்கும் வெற்றி. நிரந்தரமாக வெற்றி எளிதாகவே பற்றி கொள்கிறது. எப்பொழுது உனக்கு பேசவும் சிரிக்கவும் கூட நேரமில்லாமல் போகிறதோ அப்போதுதான் நீ வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசனை செய்ய பிரியமே. உன்னுடைய உழைப்பை நம்பி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக தரும் என்று கடைசி வரை நம்பிக்கையோடு இரு. முயன்று கொண்டே இரு. நம்பிக்கையோடு செயல்படு. வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து அடைந்தே தீரும். கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் இங்கு நிறைய இருக்கிறது என் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டாலே போதும் என் பிரியமே. எல்லா நேரமும் உனக்கு கிடைத்திருக்கும். எல்லா நேரமுமே உனக்கு நல்ல நேரம்தான், உனக்கு சாதகமான நேரம்தான். மிகப்பெரிய பிரச்சனைகளை கண்டு பயந்து பயந்து நடுங்காதே. ஆம் குழந்தையே, என்னுடைய பிரச்சனைகள் மிக பெரியவைதான். ஆனால் நான் அவைகளை காட்டிலும் மிக பெரியவன் என்ற மனநிலையை முதலில் வளர்த்துக்கொள். உன்னுடைய உழைப்பை அனைத்திலும் கொடுத்து கொண்டே இரு. உன்னுடைய உயர்வுக்கான வாய்ப்பை வாழ்வே உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக கொடுக்கும். இதுதான் வாழ்வின் ரகசியம். அதை பிடித்து கொண்டு உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கிக் கொள் என் பிள்ளையே. உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை யார் ஒருவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் எந்த சூழலிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
உறுதியான மனிதர்கள் தாங்கள் சந்திக்கின்ற தோல்விகளை தோல்விகளாகவே எடுத்துக்கொள்வதில்லை என் பிள்ளையே. அதை தோல்வியாகவே அவர்கள் பார்ப்பதும் அல்ல. அவர்கள் போகும் பாதையில் கற்றுக்கொள்கின்ற பாடங்களாக மட்டுமே தோல்விகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை கூட மிக மிக எளிதாக அடைந்து விடுகிறார்கள். இதை புரிந்து கொள். உன்னுடைய இலக்கை அடைவதற்கு உன்னுடைய அறிவை விட முக்கியமானது என்ன தெரியுமா என் பிள்ளையே? உன்னுடைய விருப்பம்தான் என் குழந்தையே. ஆம், உன்னுடைய விருப்பம்தான். உன்னுடைய விருப்பம் இல்லாமல் எதை ஒன்றையும் உன்னால் அடையவே முடியாது. ஏன் அதை நினைத்து பார்க்க கூட முடியாது. எல்லோருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்து விடாதே என் பிள்ளையே. அனுபவங்கள் இல்லாமல் சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். நீ எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உன்னுடைய மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கிறது என்றால், அப்படி இருக்கிறது என்றால் நன்றாக புரிந்து கொள். நீ இப்பொழுது செய்து கொண்டிருப்பதுதான் உனக்கு பிடித்தமான வேலை என்பதை. கண்மணியே, நான் சொல்லும்படிதான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதன்படிதான் சென்றும் கொண்டிருக்கிறாய். நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டினையும் அறிய ஆரம்பித்திருக்க. இனி எல்லாமே நல்லதாகவே அமையும். இனி எல்லாமே உனக்கு ஜெயமாகவே முடியும். இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷமான வாழ்க்கை. நான் வாழ்வதற்கே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயித்து காட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையில் நீ வீர நடை போட்டுக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயித்து காட்டுவாய். உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்து மங்களங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் சூழப்போகிறது. அதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வை அழகாக மீட்டெடுத்து பிரகாசிக்க வைக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே கலங்காதே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. அது மட்டுமல்லாமல் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள இம்மை மறுமை பொருட்கள் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏமாறி விடாதே. ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. ஏமாற்றத்தை மிக சுலபமாக தடுத்துவிடலாம். வருவது வரட்டும், போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்படாதது யார் நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேர முடியாது. இதுதான் வாழ்க்கை. எது நடந்தாலும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். வெற்றி கனியை மிக எளிதாக பறித்து விடுவாய். இது நாள் வரை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உனக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஆனந்த காற்றில் திக்கு முக்காடப் போகிறாய். உன் மனம் தேவையில்லாத விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறது. மனமே தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதில் நிம்மதி எப்படி இருக்கும்? நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு அங்கே இடமேது? சந்தோஷத்திற்கு அங்கே இடமே இருக்காது. மனதில் முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சி, சந்தோஷமும் ஆனந்தமும் வந்து குடிக்கொள்ளும் உன் மனதில். எதை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. நடப்பது நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். இன்று இரவோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடியப் போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை விடியல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்பட்டு நிற்கப் போகிறாய்.
சாயப்பா, என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து என்னிடம் கேட்கத்தான் போகிறாய்? உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை, அற்புதத்தை காண காத்து கொண்டிரு. இன்னும் சில மணி நேரம்தானே, இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சில மணி நேரம்தான். பொறுமையோடு இரு, கவனமாக இரு, நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நிம்மதியாக கண்ணுறங்கு. இதுவரை உணவு உறக்கம் இல்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் சுகமாக மாறப்போகிறது. இன்று இரவு எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து இந்த ஊரே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு எல்லாம் சுபமாகவே மாறப்போகிறது. எல்லாம் உனக்கு வெற்றிமயமாகவே மாறப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்தவர்களை நிச்சயமாக அவர்கள் யாரென்று அவர்களை புரிய வைத்து, வாழ்க்கை என்றால் என்ன என்று அவர்களுக்கு புரிய வைத்து வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். என் பிரியமான குழந்தை, கஷ்டப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ கண்ணீர் சிந்தினாலோ உன் சாயப்பாவிற்கும் வலிக்கத்தான் செய்யும், மனவேதனைப்படத்தான் செய்யும். நீ கஷ்டப்பட்டால் நான் படும் துன்பத்திற்கு அளவே இருக்காது என் பிள்ளையே. எனவே வருத்தப்படாமல் இரு, மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து மெய்சிலிர்க்கப் போகிறாய். அப்பாவின் பாதத்தில் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நாளை நடக்கும் பார். நான் இருக்கிறேன் குழந்தையே. உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா நீ? உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என்மேல் முழுமையான அன்பும் பாசமும் வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு வேண்டியதை வாரி வாரி கொடுக்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளால் இதுவரை போராட்டத்தை அனுபவித்தாய். உன் கர்மா எல்லாம் கழிந்து விட்டது. இனி சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய், கவலைப்படுகிறாய், வருத்தப்படுகிறாய், கண்ணீரை வீணாக வீணடித்து கொண்டே இருக்கிறாய்? அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார், நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக பக்கவாட்டிலும் முன்னும் பின்னும் அனைத்துமாக உன் அப்பா இருப்பேன். உன் தாயாக தகப்பனாக உனக்கு அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என் பிள்ளையாகிய நீ எதையும் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பாவே வாரி வாரி வழங்கும் பொழுது வீணாக எதையும் நினைத்து எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறாய். எனவே எதையும் நினைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்காதே. வருவது வரட்டும், நம் சாயப்பா நமக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இரு. நல்ல எண்ணங்களோடு இரு. நல்ல சொற்களை மீண்டும் மீண்டும் உன் மனதிலும் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. கவலையாக இருக்கும் பொழுது சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அடுத்த நிமிடமே உன் மனம் ஆனந்த களிப்பில் மாறுவதை கண்கூடாக உணர்வாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. மரியாதை என்பது தானாக வர வேண்டும். மற்றவர்களுக்காக நீ அதை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. உனக்கு வரவேண்டியது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாக பக்கபலமாக நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கு வரவேண்டியது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும்படி நான் வழிவகை செய்வேன். நீ தோற்று வேண்டுமானால் போகலாம், ஆனால் அதன் பொருள் வெற்றி உனக்கு சாத்தியமே அல்ல என்பது அல்ல. இன்று தோற்றால் நாளை வெற்றி பெறலாம், நாளை வெற்றி பெற்றால் மறுநாள் தோல்வியடையலாம். இந்த மாற்றம் வாழ்க்கையில் வந்து கொண்டு
போய்க்கொண்டுதான் இருக்கும். அதை சந்தோஷமாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்பவன்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக ஜெயித்து காட்டலாம், வெற்றியை தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். மற்றவர்களை எப்பொழுதும் மனம் நோகும்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. வார்த்தைகளால் மற்றவர்களோடு வாதம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வாழ்வதற்காகத்தான் நாம் பிறந்துள்ளோம். மற்றவர்களை வதைப்பதற்காகவோ மற்றவர்களை காயப்படுத்துவதற்காகவோ நாம் பிறக்கவில்லை என்பதில் முதலில் தீர்க்கமாக நம்பு. வார்த்தைகளால் மற்றவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டே இருக்காதே. மற்றவர்கள் மனதை காயப்படும்படி எப்பொழுதும் நினைத்து கூட பார்க்காதே. ஏனென்றால் உன் மனம் நிம்மதியாக இருந்தால் உன்னுடைய வாழ்வும் நிம்மதியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனை உன் மனதில் எழுவதை முதலில் தடுத்துவிடு. வெற்றி அடைவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை என் பிள்ளையே. உன் இதயத்தை பின்பற்றி உன்னை உற்சாகமூட்டும் வேலையை செய்து கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றி உன்னிடம் வந்து சேரும். உனக்கான வெற்றி உறுதியாகிவிடும் சர்வ நிச்சயமாக. உன்னை செதுக்கிக் கொள்வதற்கு ஒளி தேவையே இல்லை உனக்கு. பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களுமே போதும் உன்னை மிக அழகாக நீ செதுக்கிக் கொள்ளலாம். உன்னை மிக உயர்வாக வைத்தும் கொள்ளலாம். எப்பொழுதுமே முன் வைக்க காலை பின் வைக்காதே. ஏனென்றால் வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை முயன்று கொண்டே இரு. முயற்சியை செய்து கொண்டே இரு. முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. அதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள இதை முழுவதுமாக கேள். இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. ஆனால் இதை பற்றி என்ன என்று தெரியாதவர்களுக்கு என்னுடைய வார்த்தை வெறும் வார்த்தைகளாகவே தெரியுமே தவிர அதை உணர்ந்து கொள்ளவும் அவர்களால் முடியாது, புரிந்து கொள்ளவும் அவர்களால் முடியாது. இதில் கஷ்டப்படுபவர்களுக்குத்தான் தெரியும் நான் கூற வருவதின் அர்த்தம் என்ன என்று. உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு உனக்காவது புரிகிறதா என் குழந்தையே? இது நாள் வரை எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக திரும்ப பெறப்போகும் அந்த வாழ்வு வந்துவிட்டது. அந்த நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனைத்து செல்வங்களையும் பெற்று சுகமாகவும் வளமோகவும் வாழப்போகிறாய். ஏனென்றால் நான் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டத்தை தர நான் அனுபவிப்பேனா? நிச்சயமாக அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு சர்வ மங்களகமும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நீ வாழப்போகும். இழந்துவிட்ட உன் வாழ்க்கையை மீண்டு பெற்று வாழப்போகும் அந்த அதிசயத்தை நீ உணரத்தான் போகிறாய். சந்தோஷப்படத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காக கூறும் தெய்வ வாக்கேதான். முன்னோக்கி செல்லும் காலம் உன்னை நோக்கி வந்துவிட்டது. இனி மறந்தும் கூட உன் காலை பின்னால் எடுத்து வைக்காதே. என் கரங்கள் உன்மீதுதான் இருக்கிறது. நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுத்து நிறுத்தி உன்னை இழுத்து பிடித்து நல்ல வழியில் உன்னை செல்ல வைப்பேன். உன்னை வெற்றிக்கான இலக்கை அடைய வைப்பேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா முழுவதுமாக இருக்கிறேன். உன்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையிலோ உன்னுடைய குடும்பத்திலோ எந்த ஒரு தவறான நிகழ்வும் நிகழாது. அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நான் இருக்கிறேன். என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. முட்கள் பாதையில் பயணித்து வந்த நீ இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்க்கையில் பட்ட வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். ஆனால் இது இயற்கைதான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே இது இயற்கைதான். நீ எந்த இடத்திற்கு உன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே நிமிடம் அதே நேரம் உன்னை சுற்றி இருக்கும் அர்த்தமற்ற பேச்சுகளையும் அர்த்தமற்ற சிந்தனைகளையும்
காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதால்தான் உன்னை ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், உன்னை விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற பயத்தில்தான் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், உன்மேல் பொறாமையும் படுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற வேதனை அவர்கள் படுவதால்தான் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். நீ நினைத்ததை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு அது அவஸ்தையாக முடிந்துவிடுமே, மனபாரமாக திரும்பிவிடுமே. அதற்காகத்தான் அவர்கள் உன்னை எப்பொழுதுமே விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.